என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதாரின் மகிமை என் மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. உன்னதாரின் மகிமை என் மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்காலில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்காலில் பறக்கும் காலம். ஆமாங்க, இந்த 2024ஆம் ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கிற நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறையிருப்புகள் நம்ம இருந்திருக்கலாம். சிறுமைப்பட்ட நாட்டில் நம்ம இப்போ கடந்து வந்திருக்கலாம். அவமானங்களை நம்ம பட்டிருக்கலாம். பல துரோகங்களை நம்ம சந்திச்சிருக்கலாங்க. இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்து எப்படிப்பட்ட நெருக்கம், வேதனை, கவலைகள் நிறைந்த நாட்கள் நம்ம கடந்து வந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காலங்களை கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பார்த்தீங்கன்னா, நமக்கு தீமை செய்யும்படியாக, நம்மை கீழே தள்ளும்படியாக நமக்காக எத்தனை பேர் எத்தனை திட்டங்கள் தீட்டி இதுவரைக்கும் அவங்க ஜெயிச்சவங்களா இருந்திருந்தாலும் இந்த ஆண்டு தேவன் நம்முடைய நீதியை விளங்க பண்ணி நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும்படிக்கு விடியற்கால வெளுப்பை போல நம்முடைய வெளிச்சத்தை எழும்ப பண்ணுகிறவராயிருக்கிறார். எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை நமக்கு பின்னால நம்மை காக்கக்கூடியதாக இருக்குமா? ஸோ அப்படி தேவனுடைய மகிமை உங்களை காத்து கொண்டு இந்த ஆண்டில் நீங்கள் சிறகடித்து பறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சத்தை தேவன் எழும்பி பிரகாசிக்க செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். God bless you.